பொய் புகாரில் போக்சோ நீதிமன்றம் விதித்த 10 ஆண்டு சிறை தண்டனையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு போத்தனூர் காவல் நிலையத்தில் குமார் என்பவர் மீது புகார் ஒன்று அளிக்கப்பட்டது. அதில் தன் மகளை காதலிப்பதாக கூறி வீட்டிற்குள் நுழைந்து குமார் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும், அது தொடர்பான புகைப்படங்களை காட்டி மீண்டும் மீண்டும் தொல்லையளித்து வந்ததாகவும் பெண்ணின் தந்தை புகார் கூறியிருந்தார். இதனையடுத்து போக்சோ சட்டத்தில் குமார் கைது செய்யப்பட்டார். குமாருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் தண்டமும் விதித்து கோவை போக்சோ நீதிமன்றம் ஆணையிட்டது. இதை எதிர்த்து குமார் மேல்முறையீடு செய்ததில் உண்மை வெளிவந்துள்ளது. பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுபவரின் சகோதரியை குமார் காதலித்து வந்ததால் அவர் மீது பொய் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து தண்டனையை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து தீர்ப்பளித்தது.